நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததாக நம்ம இந்த மேடைக்கு கூப்பிட போகிறது எல்லா பொண்ணுங்களும் இன்னைக்கு ஆசைப்படுற இப்படி ஒரு அப்பா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுற. இன்னொரு பக்கம் பார்த்தா லக்கி அப்பான்னு சொல்லலாம் அவரை. நயன்தாராலேருந்து தீபிகா படுகோன் வரைக்கும். லெட்ஸ் வெல்கம் திரு சத்யராஜ் அவர். இந்த படத்தில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? அப்போ அதிலே ஆரம்பம். ஏங்க ஒரு 25 வருஷம் ஆச்சு, இந்த தகடு மறக்கல. ஆனா இந்த தகடு முதல்ல அப்ரிஷியேட் பண்ணது நம்ம கமல் சார் தான். நீங்க கேட்ட கேள்விக்கு வர, நல்ல அழகு பெண்களின் அப்பாவா இருக்கிறதுலையும் சந்தோஷம்தான். ஆனா எந்த இயக்குனர் இருந்தாலும் அந்த இயக்குனருக்கு ஒரு வேண்டுகோள், கண்டிப்பா ஒரு காட்சியிலேயாவது அந்த அழகான கதாநாயகி என்னை கட்டி பிடிச்சிட்டு அலற மாதிரி சீன் வச்சிருக்கிறோம். இல்ல ஒரு அப்பா கிட்ட குறைய சொல்லும் போது தூரமா கார்ல உட்காந்துட்ட சொல்லுவாங்க, அப்பா எனக்கு அந்த பையனை கல்யாணம் வைப்பான்னு பக்கத்துல உட்காந்து சொன்ன, இப்படி ஓடி கட்டி பிடிச்சா எனக்கு ஜெய் தான் வேணும்ப்பா. ஆனா ஆர்யா கிட்டையும் ஜெய் கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உண்மையிலேயே இந்த படத்துல எனக்கு நயன்தாராக்கு தான் கெமிஸ்ட்ரி சூப்பரா இருந்தது. கெமிஸ்ட்ரினா ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் இல்லை, 2 கேரக்டருக்குள்ள கெமிஸ்ட்ரியும் நல்ல கெமிஸ்ட்ரி தானே. இப்போ நான் எத்தனையோ ஹீரோயின் கூட நடிச்சிருக்கேன், ஆனால் கவுண்டமணியண்டம் கூட இருந்த கெமிஸ்ட்ரி ஹீரோயின் கூட வந்திருக்கேன். எப்படி கவுண்டர் பேரை சொன்னு பின்றாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அதனால அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே நான் முருகராஜ் சாருக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அட்லிங்கிற ஒரு அருமையான இயக்குனரை இனம் கண்டு கொண்டதற்காக. உங்களுக்கு இந்த 100வது நாள் டிராஃபியை கொடுக்கறதுக்காக உலக நாயகன் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உங்க 2 பேரும் மேடையில் வச்சு சில கேள்வி கேட்டால் சுவாரஸ்யமா இருக்கும். சத்யராஜ் சாரை ஃபஸ்ட்டு ஹீரோவாக அஃபிஷியலாக ஒரு ஃபிலிமில் பண்ணது ஆஸ் அ ப்ரொடியூசராக நீங்கள் தான். ஏன்னா அது வரைக்கும் அவர் வில்லனாகவே நடித்து கொண்டிருந்தவர். அவர் கதாநாயகன் அப்படின்னு எந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடித்தீர்கள்? முருகதாஸ் சாருக்கு அட்லியை பார்த்து இவர் டைரக்டர்னு தோணின மாதிரி எனக்கு இவர் ஹீரோன்னு தோணுச்சு. அது மாத்திரம் இல்லை, அவர் ஆரம்பத்தில் எளிமையும் அவர் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணி வந்த எளிமை எனக்கு பிடித்திருந்தது. அதனால் ஒரு நட்பும் இருந்தது, நல்ல திறமை இருந்தது. முக்கியமாக அதுதாங்க முக்கியம். எனக்கு பல நண்பர்கள் இருக்காங்க, எல்லாரையும் ஹீரோவை போட்டு படம் எடுக்க முடியுமா? இவருக்கு அந்த திறமை இருந்தது, அந்த கதை பொருந்தி வந்தது, எடுக்கலாம்னு தோணுச்சு. நான் நல்ல ஒரு கதையை எனக்காக செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. முதல்ல ஒரு படம் காட்டினார், ஒரு மலையாள படம், போயிங் மோகன்லால் ஹீரோ. அதில் 3 ஹீரோயின். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, 3 ஹீரோயின் இருக்குது அதில். இதை எடுத்தா நீங்கள் எல்லா படத்துலையும் பார்க்குற சத்யராஜ் தான் பார்க்க முடியும், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கதையை சொல்லி ஒரு இது வரைக்கும் பார்க்காத ஒரு சத்யராஜ் நான் காட்டணும்னு ஆசை. ஸோ சத்யராஜ் சாரை ஹீரோவாக இந்த சினிமாவுக்கு கொண்டு வந்த திரு கமல்ஹாசன் அவர்களே இந்த 100வது நாளில் அவருக்கான ராஜா ராணி அந்த டிராஃபியை கொடுக்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நீங்கள் ஃபஸ்ட்டு தகடு சொன்னப்போ பக்கத்தில் கமல் சார் தான் இருந்தார், அவர் அதை ரசித்தார். நீங்கள் இப்பவும் பக்கத்தில் இருக்காரு. டே ஜனா, பணத்தை நீ தானே பார்சல் பண்ண? தகடுங்கண்ணே சார், தகடு. அதில் என்னன்னா வில்லன்லாம் ரொம்ப முறைச்சிக்கிட்டு அந்த நேரத்தில் தகடு எங்கே அப்படின்னு கேட்பாங்க. அது இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அடித்தார். அது தகடு எங்கே பாடினது சார் அப்படின்னா தகடு அப்படின்னு. அது எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி வில்லன் இருந்தால் நம்மளே வில்லன் பண்ணலாமான்னு தோணும்.